Assalamualaikum guys, welcome to Priya Creations. மதுரையில் இருந்துட்டு மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் செய்யணும்னா எப்படி இன்னைக்கு அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி தோசை சட்டி அது மேலே வச்சிடணும். லைட்டாக சிம் ஃப்ளேமில் ஹீட் ஆகட்டும். இதுக்கு வந்துட்டு நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். நாட்டு சக்கரை தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு 1 கப் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம பன் பார்த்தோம் இல்லையா, அது மினி பன். அந்த மினி பன் தான் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். பெரிய பன்னில் தான் பண்ணுவாங்க. எங்கிட்ட மினி பன் தான் இப்போதைக்கு இருந்துச்சு. இப்போ இந்த மினி பன்னை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணாமல் ஒரு 3/4 வாசி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் இங்கே பட்டர் தடவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கிட்ட வந்துட்டு இப்போ நம்ம 4 பட்டர் பன் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். 4மே வந்துட்டு கட் பண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. தோசை சட்டி ஹீட் ஆயிடுச்சு. இந்த 1 கப் பால் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசை சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது சிம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுருக்கோம். சிம் ஃப்ளேமை வச்சுட்டு பட்டரை வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி இது மேலே போடணும். எல்லா பக்கமும் பட்டர் படட்டும். இந்த பன்னு இருக்குல்ல, அந்த பன்னில் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த பட்டர் வந்துட்டு வச்சுருக்கோம். இந்த பட்டர் வந்துட்டு வச்சு நாட்டு சர்க்கரை தூவி க்ளோஸ் பண்ணி இதில் வச்சு டோஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பன்னும் வந்துட்டு நம்ம பண்ணிக்கணும். இது மேலே வந்துட்டு நம்ம லைட்டாக பட்டர் வந்துட்டு வச்சுக்கணும். வேறு வழி இல்லை, இன்னொரு தடவை தான் பட்டர் வைக்கணும். மேலே லைட்டாக பட்டர் வச்சுட்டு மேலேயுமே லைட்டாக நாட்டு சக்கரை தூவியும் ஃபோல்ட் பண்ணி நல்லா வந்துட்டு புஷ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கணும். இதே மாதிரி ஸோ நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பால் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த பால் ஊற்றுறதுனால நம்மளுக்கு சாஃப்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்ந்துருக்கனால நல்ல கேரமலைஸ் ஆகி இந்த கலரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பால் வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் லைட்டாக பட்டர் போட்டு எடுத்து சர்வ் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பன்னையுமே நம்ம செஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம பட்டர் போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பட்டர் வந்துட்டு வேணும். பட்டர் போட்டாச்சு. எல்லா பன்னுமே வந்துட்டு இப்படி நம்ம இது பட்டர் வந்துட்டு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம நாட்டு சக்கரை தூவிடுவோம். இதில் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்து கூட பண்ணலாம். இதுலேயே சில பேர் வந்துட்டு இந்த ஜாம் வச்சு பண்ணுறாங்க. ஜாம் வச்சு பண்ணுறதுமே நான் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு இப்போது நம்மளுக்கு கம்மியான அளவில் பன்ஸ் இருக்கனால நான் எதுவுமே ட்ரை பண்ணல. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி அங்கே பட்டர் காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட மேலே லைட்டாக வந்துட்டு நம்ம பட்டர் வைக்கணும். பட்டர் வச்சு லைட்டாக நம்ம அந்த நாட்டு சக்கரை வந்துட்டு தூவிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டா நம்மளுக்கு அழகான டெக்ஸ்டர், நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ளஸ் வந்துட்டு சுகரு எல்லாமே வந்துட்டு மெல்ட் ஆகி நமக்கு அழகான டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சிம் ஃப்ளேமில் தான் இப்போயுமே வச்சு செய்கிறோம். இதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நம்ம திருப்பிட்டு தான் அந்த பால் வந்துட்டு நம்ம சேர்க்கணும். சரி, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி வச்சது பாருங்களேன், அழகா பான் கேக் மாதிரி மெல்ட் ஆகி பட்டர்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. இதில் கொஞ்சம் நம்ம பட்டர் சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது வீடு கமகமன்னு.
பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் லைட்டாக நம்ம பட்டர் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அழகாக மெல்ட் ஆகி போகுது. எல்லா இடத்துலையுமே பட்டர் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக க்ரீமியாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பட்டர் வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகி போகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, சாஃப்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம அந்த பால் ஊற்றி பண்ணனால நல்ல சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு க்ரீமியாகவும் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு நம்ம நாட்டு சக்கரை வச்சுருக்கோம்ல, அதுதான் ஹைலைட்டு. ஒயிட் சுகரில் வந்துட்டு இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நாட்டு சக்கரை ஹெல்தி, ப்ளஸ் வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுமே சாப்பிட்லாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.